வணக்கண்ணா. எப்ப வர சொன்ன இப்ப வந்திருக்க? அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருந்தாருல. ஹாஸ்பிட்டல் என்னடா ஆச்சு? எவனா ஒரு படி போய் அண்ணனை போட்டு பொழந்து எடுத்து விட்டான். ஒன்னு அடிச்சா? ஆமாண்ணா. எங்கடா இருக்கா அவன்? எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நேரம் வெட்டி போட்டுருப்பேன். சரி அதை விடு, அவனை அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நீ கல்யாண வேலையை பாரு. சரிண்ணா. டேய் சேகர அண்ணே. என்னண்ணா கூப்பிட்டியா? என்ன அடிச்சது இவன் தானா? இவனை சுட்டு பொசிக்கிறேன். இரு சேகர், இவனை நீ அடிச்சியா? இவனை அடிச்சியா? அடிச்சேன்னா கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல இவனை விடக்கூடாது. டேய், எதுக்காக அவனை அடிச்ச? நந்து கைய புடிச்சா அதனால அடிச்சேன்னா. நந்து கிட்ட தப்பா நடந்துக்கிறவன் எவனா இருந்தாலும் விட மாட்டேன். நீ சொல்றது உண்மைதானா? இவன் நந்து கைய பிடிச்சு இழுத்தானா? உண்மைதான்டா. சொல்றா. டேய், அவனை கட்டிக்க போற பொண்டாட்டியா? அவன் கையே பிடிச்சு இழுக்கிறியா? தடுக்காத சேகர், இவனை வெட்டாத என் கோவம் அடங்கும். இல்லைண்ணா, நீ கட்டிக்க போற பொண்ணு கைய பிடிச்சான்னு பொய் சொன்னதுக்கே இவனை கொல்ல போனிய. உண்மையிலேயே நான் கட்டிக்க போற பொண்ணு கைய பிடிச்சு எடுத்திருக்கான். அவனை அடிச்சதுல தப்பு இல்லல்ல? அப்படின்னா இவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணது ஏன் நந்துகிட்ட இல்லையா? இல்லண்ணா, ஏன் லவர் கிட்ட. டேய் வினோத், சேகர் சொன்னது எல்லாம் உண்மையாடா? உண்மைதானா? நான் கைய பிடிச்சது நீ கட்டிக்க போற பொண்ணு இல்லனா இந்த அண்ணாவோட லவர் தானா? அப்படின்னா சேகர் கிட்ட மன்னிப்பு கேளு. டேய், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சேகர் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்க. சரியா? இப்ப புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம். என்னப்பா விஷயம்? இப்போ அந்த பொண்ணு உன்னோட லவர் தானா? ஆமா. அப்புறம் ஏன்னா அந்த லூசு போய் அவன் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்றான்? அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால. அண்ணனுக்கு உன் லவரோட கல்யாணமா? அண்ணன் உன் லவர் அவரு கட்டிக்கிறாரா? நீ எதுக்காக இங்க இருக்க? ஏன் லவரை கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால. என்னப்பா? ஒரு நிமிஷம், ஒரு டவுட் நான் கிளியர் பண்ணனா. நீ லவ் பண்ற பொண்ணு இந்த பொண்ணு தானா? அண்ணன் கட்டிக்க போற பொண்ணும் இந்த பொண்ணு தானா? ஆமா. அப்பாடா, டேய் புரிஞ்சு போச்சுடா. என்ன இளவ எனக்கு ஒண்ணும் புரியல. நீ லவ் பண்ற பொண்ண அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனா நீ எப்படி தாலி கட்டுவ? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அதனால தாலி கட்டுவேன். நீ எப்ப கட்ட போற? அவனுங்க குறிச்ச முகூர்த்தத்திலே கட்டி வைக்கிற கேன யாரு? வேற யாரு? அந்த பிபி தான். அப்ப இந்த பிபி கல்யாணத்தை யார் பண்ணி வைப்பா? அவன் கல்யாணத்தை பண்ணி வைக்கதாண்டா நான் வந்திருக்கேன். கோப்பமான அவன் கல்யாணத்தை இவன் பண்ணி வைக்க போறானா? மண்டை காயுதுடா. கன்ஃபியூஸ் ஆகாத. அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறது எந்த பொண்ண? இவன் லவர். இந்த விஷயத்தை மட்டும் அண்ணன் போய் சொன்னீன்னு வச்சுக்க, உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு. இங்க மொக்க மண்டையா. இங்க வாடா. நான் யார் கைய பிடிச்சு எடுத்தேன்? இவேல வர. அண்ணன் கட்டிக்க போறது யார? இவேல வர. தெரியுதுல்ல? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆளை மொத்தமா காலி பண்ணி வரனா? அண்ணா ஓ மூளை சூப்பரா வேலை புரியுதா? செய்யுதா? புரியுதா? புரியுதுல? 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 அதனால பொத்திக்கிட்டு நம்ம யாரையும் பார்க்கல. முக்கியமா இந்த அம்மாவை நாம பார்க்கவே இல்ல. அப்படி இருக்கையில யாரு யார கல்யாணம் பண்ணா நமக்கு எதுக்கு? கல்யாணத்துக்கு வந்தமா, வேலையை செஞ்சாமா, சாப்பிட்டாமா, போனாமா. புரிஞ்சுதா? அப்புறம் என்ன ஜாலியா போனதுங்களா? கடுப்பேத்தாதீங்க. வாங்க வேலையை பார்க்கலாம். வணக்கம் சுப்பி சார். சுப்பியா? சுப்பின்னு சொன்னா அப்பிடு வேண்டாம். சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அவரோ விபி, உனக்கோ பிபி. நீ கொடுக்க போகலையா? ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் இருக்கு மேடம். ஓகே. நீ என்னடா இங்க வந்திருக்க? அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்ல. அதான் கல்யாண பொண்ணை நாங்க பார்க்கவே இல்ல. கல்யாண பொண்ணை பத்தி எங்களுக்கு எதுவுமே வணக்கம். இந்த சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி பார்த்த உடனே அவனுக்கு வேர்த்து போச்சு பாத்தியா? எவன்டா நம்ம லாயருக்கு மாலை போட்டது? ஐயோ செத்தத மறந்துட்டேனே. இதோ வந்துட்டேன். மாலையை போட்ட முட்டாள் யாருன்னு ஏ தெரியல. வினோத், அண்ணா சொல்லுங்கண்ணே. ஏன்டா மாலையை கட்டுற? புது மாலையை போட போறியா? உயிரோட இருக்கிறப்ப மாலை போட்டா செத்து போனதுக்கு சமானம். செத்ததுனால தானே நாங்க மாலையை போட்டிருக்கோம். என்ன லாயர் சார் செத்து போயிட்டாரா? செத்து 10-12 நாள் ஆயிடுச்சா? நாங்க தினம் ஒரு மாலையை மாத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீ அப்படிலாம் பேசாத. நான் சும்மா இருறேன். நான் இப்பதான் நம்ம லாயர்கிட்ட பேசிட்டு வர்றேன். டேய் எடுத்து சொல்றா. அவன நீங்க என்ன சார் காஃபி எடுத்துட்டு வர்றீங்க? சமையல்காரன் காஃபி எடுத்துட்டு வராம லாயர் மாதிரி கேஸா சார் வாதாடுவான்? நீங்க சமயக்காரனா? சும்மா இருங்க. வினோத், இவன் லாயர் சுப்பி இல்லடா, சமயக்காரன் டப்பி. டப்பின்னு சொல்லாதீங்க, தப்பா ராஜ்னு சொல்லுங்க.
எப்படி இருந்தாலும் நீ டப்பா தான்டா டப்பா பையில எப்பவுமே நான் தான் கத்துவேன் இவன் எதுக்கு இப்ப கத்துறான் எனக்கு போட்டாருங்க உனக்கு குத்திட்டானா சார் நீங்க நிஜமாவே லாயர் சார் தானே? லாயர் இல்லப்பா, ஆ. சமையல்காரன். அங்க கட்டப்ப லாயர்னு சொன்னீங்க. இதோ புடி. அங்க லாயர்னு சொல்லும்போது நம்பினியே, இங்க சமையல்காரன் சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிற. அப்ப அங்க சொன்னது அதான் அங்க நீ சந்திச்சது லாயர் சார், அதாவது சுப்புராஜ் MA LLB. இதோ இந்த ஜென்டில்மேன், அவரு புகிரோடு இல்ல. நான் டப்பாராஜு குக்கு, புரிஞ்சிருச்சா? அவர்தான் இவரு, இவர்தான் நான். நான் இவரா இருக்கும்போது இவரு அவரா இருக்கும்போது அவரு நானா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். ஹலோ பிரதர், செலோ பிரதர். எனக்கு இங்க மண்டை காயுதுடா. கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, சாப்பிட்டோமா, கிளம்பி போனோமா, புரிஞ்சுச்சா? புரியுதா? ஆ? என்னடா சாயந்தரம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளவு டல்லா உட்காந்துருக்க? கல்யாண பொண்ணு சந்தோஷமா இருந்தாதான் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்குமா? கல்யாணங்கிறது நீயும் நானும் மட்டும் இல்ல சந்திரம். உன் குடும்பமும் என் குடும்பமும் நம்ம குடும்பமா சேர்ந்து செஞ்சு வைக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். நம்ம குடும்பத்துல யாரும் எல்லாமே செஞ்சுக்கிறதுக்கு பேரு. அம்மா நந்து, சித்தி, எங்க செல்ல பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு வராம எங்களால எப்படிமா இருக்க முடியும்? டாடி எப்படி இருக்கு? உன் அப்பா இல்லாம நம்ம கல்யாணம் நடக்காது. தேங்க்யூ. அண்ணே அண்ணே அன்னைக்கு நாம யாருண்ணே இவங்கெல்லாம்? நந்துவோட சித்தி சித்தப்பா. இவன் யாரு மாப்ள? இது இங்க ஒரு அழகு. இவங்களை சீக்கிரம் அனுப்பி வச்சிருந்தா விபி பார்த்தானா கொண்டு போட்டுருவானா? கொல்ல மாட்டேன் பெரியப்பா, மகாராஜா மாதிரி மரியாதை கொடுப்பேன். எதுக்காக? அவன் வீட்டுக்கு போனப்ப என்ன நாயை விட கேவலமா நடத்துனதுக்காகவா? அவங்க கணக்குல நம்ம எதிரி, அது அப்படியே இருக்கட்டும் பெரியப்பா. இப்போ அவங்க நம்ம சொந்தக்காரங்க, இது இப்படியே இருக்கட்டும் பெரியப்பா. நீ சொல்றது எதுவுமே விளங்கலையடா. எதிரியை ஏமாத்தும் போது நாம சகுனி மாதிரி இருக்கணும், யுத்தம் செய்யும் போது ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி பிளான் பண்ணும் பெரியப்பா. ஏன் வளர்ப்புல உனக்கு இவ்வளவு மூளை எங்க எதிரா வந்துச்சு? உன் வளர்ப்பால வரல பெரியப்பா, சேகரோட நட்பால வந்துச்சு. எனக்கு என்னவோ இந்த சேகரை பார்க்கும்போது ஸ்ரீகிருஷ்ணரும் சகுனியும் ஒன்னா சேர்ந்து பிறந்து வந்த மாதிரி இருக்கு. பெரியப்பா, போய் வந்தவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணு. சத்ரு, கிசா. ஓகே. அண்ணா 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 பப்ளிக்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காத்துல முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன்டா. நீ முத்தம் கொடுக்கறது விபி பார்த்தான்னா எனக்கு கருமாதி பண்ணிடுவான். டேய் டேய், நீங்களே வெளியே வேலை செய்யுங்க, வெளியே வேலை பாருங்க, போங்க போங்க. எவனாவது பாத்திர போறானா? பார்த்தா பாக்கட்டும்டா, நான் ரொமான்ஸ் இவன் மூட்ல நம்மள இருக்கேன். காலி பண்ணிடுவான் போல தெரியுது. உன் தங்கச்சியை பாரு, மாட்டிக்க போறானா? அதுக்கெல்லாம் கவலை இல்லடா. அந்த விபி வெட்டி போட்டுருவான். உன்னைய என்னைய ஏதாவது பண்ணி நீ எஸ்கேப் ஆயிடுவேன். நான் தான் மாட்டிப்பேன். அவன் என்ன மேல அனுப்பாம விட மாட்டான். அப்புறம் அண்ணா அண்ணா எங்க போனோம்? நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. யூ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய்.
உனக்கு என்கேஜ்மெண்டா அண்ணனுக்கு இல்லையா முகூர்த்தம் அவனது 3 முடிச்சு என்னது அந்த வீப்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. எதுடா நடக்காது போடா. பூவெல்லாம் கட்டுக்கடா. ஏய். அண்ணா எதுடா நடக்காது அண்ணா அது நாளைக்கு உனக்கு ஏன்டா என்கேஜ்மெண்ட் தடுமாறுற? தெளிவா சொல்லு அப்பதானே உனக்கு ஆப்பு நீ கிடைக்கும். வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு புண்ணியமா ஏய், சீ. போகும். நீ சொல்லு டார்லிங் ஒரு 2 நிமிஷம் லைன்ல இரு. ஒண்ணு இல்லண்ணா எங்க 2 பேர் கல்யாணமும் நடக்காதுங்க. கோத்து விட்டான்டா. எந்த 2 பேரு என்னோடது இவன் கை பிடிச்சி எடுத்த பொண்ணோடது. அதான் நான் என் லவரோடது. டேய் அண்ணா உனக்கு புத்தி வரடா அண்ணா நீ பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லாத நான் உனக்கு புண்ணியமா போயிடுனா. நான் அவர் கல்யாணத்துக்கு வந்தானே சாவுக்கு வந்தானே தெரியலண்ணா. அண்ணா நான் பூவை கட்டு வந்துடுறேண்ணா. டேய் அண்ணா. நில்லு நீ சொல்லு சேகர் அது ஒண்ணு இல்லண்ணா எங்க கல்யாணத்துக்கு ஒரு இடியட் இடைஞ்சலா இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணம் நடக்காதுன்னு இவன் சொல்றான். நான் என்ன சொல்றேன், உங்க சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு இவன்ட்ட சொன்னேன். இப்ப சொல்லுங்கண்ணா, நீங்க எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா? எவன் குறுக்க வந்தாலும் சரி உங்க 2 பேர் மேரேஜ நான் நடத்தி வைக்கிறேன். பாத்தியாடா அண்ணனோட மனச. அண்ணா இப்ப சொன்னதை அப்படியே லவர் கிட்ட சொல்றீங்களா? ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. ப்ளீஸ் அண்ணா. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எவன் குறுக்க வந்தாலும் சரி உங்க 2 பேரோட கல்யாணத்தை அண்ணா. இந்த அண்ணன் நடத்தி வைக்கிறேன். என்னது பயமா இருக்கா? நீ பயப்படாத. இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதை பார்த்து பயப்படக்கூடாது செல்லம்மா. தைரியமா இரு. காணப்பய. ஓகே அண்ணா, தேங்க்யூ. ஆ. தேங்க்ஸ் அண்ணா. ம். இப்ப ஹாப்பியா? நீ கல்யாணம் பண்ணா மாறு. ஆ? எங்க இவன்? ஏ கிருஷ்ணா முகுந்தா என்னது இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லாந்து தெய்வம்ன்றது? முராரி. என்ன மேட்ரு என்ன? என்ன மேட்ரு? அவங்க 2 பேர் மேட்ரு என்ன? அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தான் தெரியும். ஐ அம் சோ லக்கி. சரி அவங்களை எங்க சந்திச்ச? கோவில்ல. ஓ நீ அவங்க வீட்ல சந்திச்சியா? அவங்க என் வீட்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொன்னீங்கன்னா தலை வெடிச்சு போய் செத்து போயிடும். ஏற்கனவே இங்க வெடிச்சு போய் தான் இருக்குது. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. காபி கொண்டு வா. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரணுமா? என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? சுப்புராஜ் MA LLB லாயர். யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்ப சமயக்காரன் சொன்ன? யாரா சமையல்காரன்? அவன் தான் சமையல்காரன். டே டப்பா, இதோ வட்டேன் சார். எதுக்குன்னா தேவையில்லாத வேலைலாம் பாத்துக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா தின்னோமா, கிளம்பி போனோமா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.